சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 27/1/2025 திங்கட்கிழமை, தை மாதம் 14ஆம் நாள், திரையோதசி திதி இன்று இரவு 8:35 வரை, மூலம் நட்சத்திரம் காலை 9:02 வரை, அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக சித்திரை, அவிட்டம், மிருகசீரிடம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள இனிய நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை ரிஸ்க் எடுத்து செய்து அதன் மூலமான ஒரு நல்லவைகள், பொருள் வரவு, பணவரவு, தனலாபங்கள் போன்றவைகளை அடையக்கூடிய யோக சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல கேது குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைங்க. ரொம்ப நாளாக உறுத்தி கொண்டு இருக்கின்ற ஒரு எதிரிகள் இன்றைக்கு அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு மனசு மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். சும்மா அந்த ஆளை இன்னை வரைக்கும் தப்பாக நினச்சிக்கிட்டோம், இவர் பண்ணது கரெக்டு தான், நம்ம கொஞ்சம் தப்பாக ஒரு மாதிரி நினச்சிருக்கிறோம்ட்டு உங்களை பற்றின அபிப்பிராயம் எதிரிகளுக்கு, எதிர்ப்புகளை கொண்டவர்களுக்கு மாறக்கூடிய மேலதிகாரிகள் போன்றவர்கள். ஒரு தொழில் அமைப்புகளில் இருக்கிறோம், வேறு வேலை அமைப்பில் இருக்கிறோம், மேனேஜர் எப்போவுமே நம்மளை ஒரு மாதிரியாகவே கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம என்ன பண்ணினாலும் அவர் வேறு மாதிரியாக நினச்சிக்கிறார். இந்த மாதிரியாக நம்மை பற்றி தேவையில்லாமல் எதிர்ப்பு உணர்வுகளை கொண்டிருந்தவர்களிடம் மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தவங்க எல்லாருக்குமே இனிமேல் கொஞ்சம் ஆரோக்கியம் கொஞ்சம் தெளிவாகவே இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், டாக்டர்கிட்ட போனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கண்ட்ரோலில் தான் இருக்கிறீங்க, இதே மாதிரி கீப் பண்ணுங்கள் என்கின்ற மாதிரியாக ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படக்கூடாத எண்ணங்கள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரும். மத்தியம பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் தொல்லைகள் விலகும். ஒரு இஎம்ஐ கூட கட்ட முடியலைங்க, வண்டி வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது என்கின்ற மாதிரி கடன் தொல்லைகளில் கலக்கமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் கேது பகவான் இருப்பது மிகச்சிறந்த நல்ல யோகமான ஒரு அமைப்பு. அதிர்ஷ்டம் நல்லா செயல்படும், நல்ல சிந்தனைகள் வருங்க இன்னைக்கு. இன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான முன்னேற்றமான அமைப்புகள், எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை என்றதில் ஒரு தெளிவுகள் இன்றைக்கி கிடைக்கும். ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு வியாபாரம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், முன்னேற்றம் எப்படி இருக்கும், அல்லது முன்னேற்றத்திற்கான அமைப்புகளை எப்படி நம்ம செயல்படுத்துகிறது, எதை தேர்ந்தெடுப்பது என்பது போன்ற உயர்ந்த சிந்தனைகள், லட்சியங்கள் போன்றவைகள் மனசுக்குள்ளே வரக்கூடிய, அந்த மனசுக்குள்ளே வந்தால் மட்டும் பத்தாதே, அதை அப்படியே நம்ம கரெக்டாக செயல்படுத்தணும்ல, அந்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இன்னையிலிருந்து சில பேர் ரிஷபராசிக்காரர்களுக்கு மனக்கட்டுப்பாடு வரும். இந்த விஷயத்தை விட்டுறலாம், இப்படி பேசுகிறத விட்டுறலாம், இவர்கிட்ட விட்டுறலாம், இவரை இனிமேல் பார்க்க வேண்டாம், இவரை இனிமேல் பார்க்கலாம் என்பது போன்ற அமைப்புகள், வேண்டாத தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை இப்போதே விட்டுவிட வேண்டும் என்கின்ற மாதிரி ஒரு வைராக்கிய உணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்களில் நல்லவைகளும், சிலருக்கு நல்ல விதமான உயர் சிந்தனை அமைப்புகளில் ஒரு புதிய ஐடியாக்களும் வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு அம்மா வழி சொந்தங்கள் கை கொடுக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். 4ஆம் இடத்துல கேது இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா, இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு. கடந்த காலத்தில் அம்மாவுடைய சம்மதம் கிடைக்காதவங்க எல்லாருக்குமே பாருங்கள், இப்போ தை பிறந்துருச்சு, வழி வந்துடும். அதாவது தை பிறந்தே 14-15 நாள் ஆச்சு. சில விஷயங்களில் அம்மா அப்பா கிட்ட எதையாவது கேட்கணும், உங்ககிட்ட ஒரு மாதிரியான நல்ல மூடில் இருக்கும்போது கேட்கணும், இது ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயம், இதை நான் பண்ணலைன்னா இது எனக்கு கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் இருப்பவர் ஒரு தாயிடமிருந்து ஏதேனும் ஒப்புதல் வேண்டி விண்ணப்பித்திருந்த, ஒரு ஒப்புதல் வேண்டி ஒரு மாதிரியான ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கான ஒரு சம்மதங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் ஒரு கூட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய அமைப்புகள் உண்டு. நண்பர்கள் கூட புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு இருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாகன பிராப்திகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஒரு பழைய வாகனத்தை விட்டுட்டு புதிய வாகனம் வாங்கிறது, வண்டி செலவு வச்சுக்கிட்டே இருந்த வண்டியை விட்டுட்டு வேற ஒரு வண்டி வாங்கலாமான்ற அதற்கான எண்ணங்கள் பலித்தது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. 3ஆம் இடத்துல கேது குருவின் பார்வையில் இருக்கிறார்.
புகழ் பெறக்கூடிய நாள், நல்ல பேர் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 2 வருஷமாக பேர் கெட்டு போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அட்டமத்த சனியின் ஆதிக்கத்தின் காரணமாக கொடுக்கல் வாங்கல வியாபார பெருமக்கள், தொழிலாளர்கள், தொழில் முனைவோர் போன்றவர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக எல்லாருக்குமே பணப்பற்றாக்குறையின் காரணமாக பேர் கெட்டுப்போச்சு இல்லையா? அந்த மாதிரி பேர் கெட்டுப்போனதை திரும்ப நீங்கள் நல்ல பேர் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள், இன்று முதல் ஒரு 20 நாட்களுக்குள்ள நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும். மேலதிகாரி போன்ற உயர் தன்மை கொண்டவர்கள், அதிகாரம் கொண்டவர்கள்ட்ட நம்முடைய ஒரு இதை நிரூபிக்க முடியாமல் போனவர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் சோதனைகள் எல்லாம் படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு. குறிப்பாக பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்லவைகள் ஆரம்பங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும், புத்துணர்ச்சி இருக்கும், எல்லாவற்றிலும் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய யோக சுப நாளுங்க கடகத்திற்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய சுப நாள். இளைய பருவத்தினருக்கு வேலை போன்ற அமைப்புகள் இன்றைக்கு நல்லா இருக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும் இந்த மாதத்திலேயே. இன்னொரு 15 நாட்களுக்குள்ளவே நல்ல சம்பள உயர்வு அல்லது நல்ல சம்பளம் எங்கே கிடைக்குமோ அதற்கான வேலை அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. 2ஆம் இடத்துல குருவின் பார்வையோடு கேது இருக்கின்ற காரணத்தினால் எல்லாவற்றிலும் ஒரு அளத்தில் ஒரு 3 படி 2 படி நான் தாண்டி போகக்கூடிய அமைப்புகள், உயர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அலுவலகங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய தன்மை, சிலருக்கு வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நட்புகள் காதலாக மாறக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் மற்றவர்கள் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சுப நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த மாதம் அறிமுகம் ஆகக்கூடியவரே கூட பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கூடவே வரக்கூடியவராகவும் இருப்பார். 2ஆம் இடம் எப்போது குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்குதோ அப்போது குடும்பம் அமைய வேண்டும் என்பதும் ஒரு விதிங்க. ஆக எல்லாருக்குமே அந்தந்த பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 20லிருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே எதிர்கால வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே கேது அமர்ந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் சுப நிலையில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளுங்க இன்றைக்கு. எல்லா அமைப்புகளும் இன்றைக்கு ஒரு உற்சாகமான ஒரு மனநிலைமையை கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நண்பர்களுடனான உதவிகள் இன்றைக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. நீங்களே யாருடைய அமைப்பும் தேவையில்லை, நானே தன்னந்தனியாக அதை செஞ்சிருவேன் என்கின்ற மாதிரியாக ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. இதுவரைக்கும் செஞ்சு முடிக்க முடியாத காரியத்தை எல்லாத்தையும் அப்படியே கன்னிராசிக்காரர்கள் இப்போது இழுத்து போட்டுக்கொண்டு நான்லாம் நீங்கள்லாம் தேவையில்லைங்க, நான் ஒண்டியாலே இதை முடிச்சிடுறேங்க என்கின்ற மாதிரியாக ஒரு தன்னம்பிக்கை உணர்வு, ஒரு 1000 யானை பலம் உள்ளுக்குள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி எதையும் அப்படியே முயற்சி எடுத்து முடிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அலுவலகமாக இருக்கட்டும், மற்ற இடங்களாக இருக்கட்டும், என்ன அந்த மனுஷன் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக ஒரு க்ரியேட்டிவாக யோசனை பண்ணுறாரு என்கின்ற மாதிரியான அமைப்புகள் உண்டு. மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர்கள், தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்கள், கலைத்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்து மற்றவர்கள் புகழத்தக்க செயல்களை செய்யக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் இன்றைக்கு கேதுவோடு குருவின் தொடர்பில் இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளில் வசதி வாய்ப்புகள் பெறக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. இருக்கிற இடத்துலையே, அதாவது வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலேயோ வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள், வேலை நிரந்தரமாகக்கூடிய அமைப்புகள், இதுவரைக்கும் யார் உங்களை ஒரு மாதிரி பிரச்சனைக்குரியவராக பார்த்தாரோ அவர்கிட்ட இருந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஐயா, இங்கே இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குறு பயணங்கள் இந்த வாரத்திலேயே அமைஞ்சு அந்த பயணத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு ட்ரைனிங்காக போகிறேன், ஒரு வேலைக்காக போகிறேன், ஒரு இன்டர்வியூக்காக போகிறேன், ஒருத்தரை பார்க்குறதுக்காக போகிறேன், ஒரு டீலர்ஷிப் எடுக்க போகிறேன், இங்கே போய் இந்த விஷயத்தை முடிச்சேன்னா என்னுடைய வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் மாறும். இந்த மாதிரியாக பயணம், அந்த பயணத்தின் முடிவில் நன்மைகள், அதன் மூலமான திருப்பு முனைகள் என துளாராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஒரு 40-50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பொருட்சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்கள், கையில் இருக்கிற காசை செலவு பண்ணி வீடோ வாகனமோ வண்டியோ ஏதோ ஒன்று வாங்கி அல்லது வீட்டிற்கு தேவையான பொருட்களோ வாங்கி வீட்டில் உள்ளவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய சுப நாளுங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லவைகளுக்கான அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அண்ணன் அக்காள்கள் கிட்ட இது வரைக்கும் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கிறவங்க எல்லாருமே
என்னதான் இருந்தாலும் நான் தம்பி தங்கச்சி இல்லையா, எனக்கு அவங்க செஞ்சு கொடுக்கணும் இல்லையா. அண்ணனும் அக்காளுன்றவர் இன்னொரு அப்பா அம்மா மாதிரி தானே. ஆனால் அதை அவங்க மறந்துக்கிட்டு எங்கிட்டயே போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கிட்ட போட்டி போட்டு எங்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போகிறதுல என்ன லாபம் அவங்களுக்கு. இந்த மாதிரி கூட பிறந்த அல்லது உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சித்தப்பா பெரியப்பா மக்களாக இருக்கலாம், என்னவோ உங்களை விட வயசில் கூடின அண்ணன் அக்காள்கிட்ட சலிப்புத்தன்மை இருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். இந்த வெற்றியை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல், அவருடைய வசதிக்கு ஏற்றாற் போல், எந்த இடத்துல தோல்வி கிடைச்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல வெற்றி கிடைக்காதோ என்கின்ற பயத்தில் இருக்கிறீங்களோ, ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க. இது எனக்கு வேணும், இந்த இந்த இடம் எனக்கு வேணும், இவன் எனக்கு வேணும், இந்த வேலை எனக்கு வேணும், இந்த தொழில் எனக்கு வேணும், அல்லது இது இருந்தால் என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் என்பது போன்ற சில முயற்சிகளில் வெற்றியை நோக்கியே பயணப்பட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு அதற்கான இலக்கு தெரியக்கூடிய, வெற்றி என்றைக்கு கிடைக்கும் என்பதற்கான உறுதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மாறுதல்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வாரத்தின் ஆரம்ப நாளான இன்று இந்த வாரம் முழுவதுமே நல்லா இருக்கக்கூடிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் எதாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு சிறப்பான அமைப்பில் இன்றைக்கு இருப்பீங்க. ஜீவனம் வருது, அதாவது சம்பளம் வர்றது, வருமானம் வர்றது எந்த துறையிலையோ அந்த துறையில் விருப்பம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட அந்த விருப்பங்கள் உங்களுக்கு தேவையான அளவிற்கு நிறைவேறக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. படிப்பு ஒரு முன்னேற்றமாக இருக்குங்க. மேற்படிப்பு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான படிப்பை தேர்ந்தெடுத்துட்டேன், எம்பிஏ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இந்த செக்ஷனில் பண்ணியிருக்கக்கூடாது, இதை பண்ணியிருக்கக்கூடாது, அல்லது பிஹெச்டி போட்டிருக்கக்கூடாது, எம்ஃபிலுக்கு ட்ரை பண்ணியிருக்கக்கூடாது என்கின்ற மாதிரி உயர்நிலை படிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மேற்படிப்பை தவறாக சூஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களால் மேற்படிப்பை படித்து முடிக்க முடியும் என்பதற்கான சரியான வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல கல்வி மேன்மை, வேலை மேன்மை, தொழில் மேன்மை, வியாபார மேன்மை, விவசாயம் போன்ற துறை அமைப்புகளில் ஈடுபாடோடு வேலை செய்யக்கூடிய எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல கேது குருவின் பார்வையில் இருக்கிறனால தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. சாயந்தரம் ஆச்சுனால இன்றைக்கி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிடலாமா, பகவானை போய் பார்த்துட்டு வந்துடலாமா, பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்துடலாமா, மலைகுனிய நின்ற பெருமாள் இருக்கிறாரே திருவேங்கடன், அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாமா, டக்குன்னு ஒரு வண்டி எடுத்தோமா, அப்படி போனோமா, பஸ் ஏறணுமா, ட்ரெயின் ஏறணுமான்ட்டு அப்படியே சுற்றி 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 மனம் சற்று ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. திருக்கோயிலை சுற்றி தங்களுடைய தொழில் அமைப்புகளை கொண்டிருப்பவர்கள், புனிதமான ஊர்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகளின் மீது ஈடுபாடு வரும். அதில் போய் இப்போ இன்றைக்கு மெம்பர்ஷிப் ஆகிடலாம், இன்னையிலிருந்து யோகா கற்றுக்கலாம், அல்லது இதை இப்படி சொல்கிறாங்க, இதை இப்படி சொல்கிறாங்க, இதை செஞ்சால் நம்முடைய வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம் போன்றவைகள் நன்றாக இருக்கும் என்பதற்கான உறுதிகள் தெரிகின்றன என்பது மாதிரி ஆன்மீக அமைப்புகள் மேலோங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். நேர்த்தி கடன்கள் செலுத்துவதற்கான ஒரு நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 8இல் குரு பார்வையோடு கேது பகவான் இருப்பது கடந்த காலத்தில் எதை பேராசைப்பட்டு இழந்தீர்களோ அதிலிருந்து திரும்ப அது கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கடந்த 2 வருஷமாக எதில் கஷ்ட நஷ்டம், எதில் விரயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த விரய அமைப்புகளிலிருந்து இப்போது வெளியே வரக்கூடிய சூழல் இருக்கும் சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றன என்பது தான் உண்மை. இன்னும் 2 மாதத்தில் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரப்போகுது. அந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி விலகப் போகுதுன்றதை நிறைய சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்புகள் எல்லாத்துலேயுமே அப்படியே பாசிட்டிவை நோக்கி கும்பராசிக்காரர்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள். ஆக எதிர்பாராத அறிமுகம், எதிர்பாராத ஒரு உறவு, எதிர்பாராத ஒரு நட்பு, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த நாள்லேருந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே நடக்கும். அதன் மூலமாக இப்போ இருக்கின்ற ஒரு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ரொம்ப பேர் கடனாளி ஆயிட்டீங்க, ரொம்ப பேருக்கு வேலை போயிடுச்சு, ரொம்ப பேருக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை, ரொம்ப பேருக்கு ஆரோக்கியமே நன்றாக இல்லை, எது தேவையில்லையோ அது இப்போது நம்மகிட்ட இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் படிப்படி விலகக்கூடிய கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக இருப்பதற்கான ஆரம்ப முன்னோட்டங்கள் இருக்கின்ற நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு நட்புகள் கை கொடுக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. ஒரு பழைய தொடர்பு மீண்டும் வாழ்க்கையில் புதுசாக வருவதற்கான நல்ல நாளாக இந்த நாள் அமையும்.
ரொம்ப நாள் அவர் ஸ்கூலில் பழக்கம், காலேஜில் பழக்கம், அல்லது முன்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல பழக்கம், இடையில டச்சு விட்டு போச்சு. இப்போ திடீர்னு இந்த இடத்துல அவருக்கு அறிமுகமாகிறார். இவர் ஏற்கனவே ஒரு நம்ப தகுந்தவர், இவரோட சேர்ந்து இந்த இதை பார்க்கலாம், இவரோட சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் வச்சுக்கலாம், இவர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தகுதியானவர், ஒரு கை 2 கையும் கோர்த்தா நம்ம 2 பேருக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான புதிய முயற்சிகள், எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மீனராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி உறவு இன்றைக்கு காலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தால் கூட மத்தியானத்துக்கு பிறகு கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலையில் கொஞ்சம் சண்டை கண்டா போட்டாலும் என்ன இருந்தாலும் என் புருஷன், என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி என்கின்ற அமைப்பு மத்தியானம் 2-3 மணிக்கு மேலேயே கண்டிப்பாக மாறிடும். ஆக ஓரளவிற்கு கணவன் மனைவி விட்டு கொடுக்காமல் அப்படியே வாழ்க்கை படகு போய்கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. கூட்டு தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பங்காளிகள், பங்குதாரர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க எல்லாருமே இன்றைக்கு உங்களுடைய பங்கை அப்படியே அடித்து பிடுங்குவதற்கான எண்ணத்தோடு இன்றைக்கி செயல்படுவாங்க. ஆக பங்குதாரர்களிடம் மட்டும் கொஞ்சம் நம்பிக்கை வைக்காமல் அதில் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கி நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஏற்கனவே நிறைய தடவை விளக்கம் சொல்லி பல பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி தான். ஏன்னா திரும்ப திரும்ப இந்த விஷயத்தில் வாசகர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது அடிக்கடி. ஏன்னா ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஆழமான ஒன்று இல்லையா. இன்றைக்கு கேட்டிருக்கிற கேள்வி, ஐயா அந்த ரஜ்ஜு பொருத்தம் என்பது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்களே ஐயா, இது உண்மையா அப்படின்றத கேட்டிருக்கிறாரு. ஏற்கனவே கடந்த காலங்களில் நிறைய இதை பற்றி விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ரஜ்ஜு பொருத்தம் என்பது இந்த மாங்கல்ய பொருத்தம், தாலி பொருத்தம், கயறு பொருத்தம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று. இதுதான் 10 பொருத்தத்தில் முதன்மையாக சொல்லப்படுகிறது. இந்த ரஜ்ஜு பொருத்தம் இருந்தால் கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு அடிக்கடி எல்லாருமே ஜோசியருங்க சொல்கிறாங்க. அதில் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவங்களும் ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா அதை விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் சொல்லப்போனால் 10 பொருத்தம் என்பதே பொருத்தமற்றது, தேவையில்லாதது, ஒரு ஹம்பக் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஏதோ ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பைப்பூ சர்க்கரை என்பதைப் போல அந்த காலத்தில் ஜாதகம் பெண்களுக்கு எழுதப்படாத ஒரு காலத்தில் ஏதோ போனால் போதுன்னு ஒரு நட்சத்திரங்களை பற்றி கூட்டி கழித்து பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேரில் வரக்கூடிய அளவிற்கு எளிமையாக இருக்கக்கூடிய அந்த பொருத்தத்தை ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தார்களே. ஆனால் இன்றைக்கு பெண்களுக்கு ஜாதகம் எழுதக்கூடிய அமைப்புகளில், பெண்கள் முன்னேறிட்ட அமைப்புகளில் அந்த 10 பொருத்தத்தை பார்க்கக்கூடாது என்பதற்காகவே நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி விளக்கங்களில் நிறைய இடங்களில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னொன்று, எந்த ஒரு விஷயமும் ஒரு விதியும் ஜோதிடத்தில் முழுமையான ஒன்றாக இருந்தால் அது சரியாகவே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜென்மச்சனி வரும்போது நீங்கள் கஷ்டப்படுவீங்க, அஷ்டமச்சனி வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க, சனி உங்கள் நட்சத்திரத்திற்கு மேலே போகும்போது கடுமையான தொல்லைகள் இருக்கும், உங்களுக்கு 6-8 அதிபதிகளுடைய தசை வரும்போது நஷ்டம் வரும். இதெல்லாம் ஜோதிடத்தில் மாறாத விதிகள், இது இப்படியே நடக்கும். ஆனால் 10 பொருத்தம் பார்க்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நன்றாக இல்லை. சரி, இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறீங்களே ரஜ்ஜு பொருத்தம் மிக மிக அவசியமானு, உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட போய் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரிந்து வாழ்வாங்க வாழக்கூடிய ஒரு 70 வயது கடந்த பெரியவர்களிடம் உங்கள் 2 பேருக்கும் ரஜ்ஜு பொருத்தம் இருக்கான்னு கேளுங்க. இல்லைங்கன்னுவாங்க. எங்களை ஆரம்பத்திலே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னாங்க, எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னு சொன்னாங்க, அதையும் மீறி பெரியவங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நாங்கள் இது 80 வயசாச்சு, பேரன் பேத்திகளோட நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான மனமொத்த தம்பதிகளை பார்த்தீர்களே ஆனால் ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணவங்களா இருப்பாங்க. அப்போ அந்த ரஜ்ஜு பொருத்தம் இருக்கிறதோட 10 பொருத்தமும் சகலமாக இருக்கக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் விவாகரத்து அதிகமாகிட்டே வருது. இது ஒன்றே போரும். இந்த 10 பொருத்தம் என்கின்றது எதற்கும் சரிவராத ஒன்று அப்படிங்கிறத, அதுலேயும் அந்த 10 பொருத்தத்தில் முதன்மையாக சொல்லப்படக்கூடிய ரஜ்ஜு பொருத்தம். விதினா எல்லாருக்கும் விதியாக தானங்க இருக்கணும், அதுக்கு ஒரு பதில் கிடைக்கணும் இல்லையா. ஒரு 80 வயது பெரியவர், 75 வயது மூதாட்டி, 2 பேரும் கிட்டத்தட்ட 50-55 வருஷமாக கல்யாணம் ஆகி நல்லா இருக்கிறாங்க, 2 பேருக்கு ரஜ்ஜு பொருத்தமே இல்லை. அப்புறம் எதுக்கு அந்த ரஜ்ஜு பொருத்தத்தை பார்த்துக்கிட்டு அந்த 10 பொருத்தத்தை பார்த்து கொண்டு, இப்போ நான் சொன்ன மாதிரி 6-8 தசாபக்திகள் வருது, கஷ்டப்படுவாங்கன்னா கஷ்டப்பட்டு தான் தீருவாங்க. 7 சனி ஜென்மச்சனியில் 90% பேர், ஒரு 10% எப்போவுமே விதிவிலக்கு இருக்கும். அப்போ கூட அந்த 7 சனி அஷ்டமச்சனியில் அவர்கள் உணர்வால் கஷ்டப்பட மாட்டார்கள். ஏதேனும் ஒரு நிலையில் வேறு விதமான இந்த அமைப்புகள் இருக்கும்ன்றதை நிறைய சொல்லுவேன். ஆக எல்லாவற்றிலும் ஒரு நிலையில் மிக பெரும்பாலான அளவில் பொருந்தக்கூடிய ஒன்றைத்தான் நம்ம பொருத்தம்னு பார்க்கணுங்க. ஆக அந்த 10 பொருத்தம் என்பது ஏதோ ஒரு காலத்தில் ஜோதிடம் தேவையில்லாத, ஜோதிடத்தில் பெண்களுக்கு ஜாதகமே தேவையில்லாமல் காமாட்சி மீனாட்சி என்று காணாவையும் மீனாவையும் முதலெழுத்தாக வைத்து பார்க்கப்பட்ட அந்த அமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட ரஜ்ஜு பொருத்தம் என்பது இப்பொழுது கண்டிப்பாக அவசியம் இல்லைங்க. ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்றாலும் கூட 10
பொருத்தமும் நன்றாக இல்லை என்றாலும் கூட ஜாதகம் பொருந்தி இருந்தால் நிச்சயமாக திருமணம் பண்ணலாம், அவங்க வாழ்வார்கள் அப்படிங்கிறதாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.